ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ நம்முடைய ஆடியோ, வீடியோ வந்து கிளியரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். கரெக்ட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும். இந்த டிஎன்எம்ஆர்பி அண்ட் எஃப்எஸ்எஸ்ஐ கரெக்ட்டா? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க 2 பேருமே டிஎன்எம்ஆர்பி தமிழ்நாட்டுக்கான ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் அண்ட் எஃப்எஸ்எஸ்ஐ மூலமா வந்து சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி கூடிய சீக்கிரத்தில எக்ஸ்பெக்ட் பண்றோம். கரெக்ட்டா? சரி, ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா, மேஜரா எல்லாருமே ஆல்ரெடி வந்து நம்ம குவாலிஃபிகேஷன் வீடியோ அப்படிங்கிறது நம்ம வந்து குடுத்துருக்கோம். கரெக்ட்டா? முன்னாடியே வந்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அதுல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒரு என்ன சொல்ல, இந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாவே இருந்துச்சு. நெறைய பேர் வந்து, சார் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அ சாரிங்க. கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து எப்படி சார் எலிஜிபிள்? கெமிஸ்ட்ரி வந்து இந்த 2021 நோட்டிஃபிகேஷன்ல பிஜி தான். மாஸ்டர் டிகிரி இன் த கெமிஸ்ட்ரி அப்படின்னு குடுத்துருக்காங்களே. அப்போ யுஜி படிச்சவங்க, அதாவது யுஜி அண்டர் கிராஜுவேட் முடிச்சவங்க எலிஜிபிள் கிடையாதா? அப்போ மாஸ்டர் கிராஜுவேட், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க தான் எலிஜிபிளா? அப்படின்னு சொல்லிட்டு அதே மாரி டாக்டரேட் முடிச்சவங்க தான் எலிஜிபிளா? அதுல எதுவும் பர்ட்டிகுலரா மத்தது எல்லாத்துக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல. கெமிஸ்ட்ரிக்கு முக்கியமா நெறைய பிரச்சனை அப்படிங்கிறது பிரச்சனைங்கிறத விட நெறைய டவுட்ஸ் கரெக்ட்டா நம்ம பசங்க சைட்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ற வகையில தான் ஒரு எவிடன்ஸோட நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். கரெக்ட்டா? ஸோ இதுக்கு வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்ரூவல் குடுத்த ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த அவங்க குடுத்த ஜிஓவ இங்க வந்து நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண போறேன். அதுல அ கெமிஸ்ட்ரில முக்கியமா மத்தது கூட பிரச்சனை இல்ல. கெமிஸ்ட்ரில யுஜி எலிஜிபிளா? பிஜி எலிஜிபிளா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2 பேருமே எலிஜிபிள் தான். கரெக்ட்டா? யுஜி எலிஜிபிள், பிஜி எலிஜிபிள். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, பிஹெச்டி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, சோ பிஹெச்டி முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். கரெக்ட்டா? சோ எதுல? கெமிஸ்ட்ரில. சோ இந்த மாரி அவங்களுக்கு தேவை பேச்சுலர் டிகிரி தான். கரெக்ட்டா? பேச்சுலருக்கு மேல நீங்க வந்து யுஜி, பிஹெச்டி எதுல எதுல முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். கரெக்ட்டா? சோ அவங்களுக்கு தேவை வந்து யுஜி தான் கேட்குறாங்க. அ சரி, ஓகே. இப்போ அ இங்க வந்து நான் 2021ல குடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன நான் இங்க வந்து வச்சிருக்கேன். கரெக்ட்டா? 2021ல குடுக்கப்பட்ட இந்த நோட்டிஃபிகேஷன்ல இங்க தான் இந்த பிரச்சனையே. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல அவங்க ஆரம்பிக்கும்போது, எ பேச்சுலர் டிகிரி இன் த ஃபுட் டெக்னாலஜி. கரெக்ட்டா? சோ ஃபுட் டெக்னாலஜி அல்லது டைரி டெக்னாலஜி இதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏன்னா, அதுல வந்து பேச்சுலர் டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பயோ டெக்னாலஜி, ஆயில் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் சயன்ஸ், வெட்டனரி சயன்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி. ஆனா, எந்த இடத்துல பிரச்சனை பிரச்சனை மீன்ஸ் என்னன்னா, எந்த இடத்துல கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னா, இந்த மாஸ்டர் டிகிரி இந்த மத்ததுக்கெல்லாம் பேச்சுலர் டிகிரி அப்படின்னு குடுத்துட்டு, டெ கெமிஸ்ட்ரி கிட்ட வரும்போது மட்டும் மாஸ்டர் டிகிரி இன் த கெமிஸ்ட்ரி அப்படின்னு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? அதே நேரத்துல அடுத்த டைம் வந்து போம்போது பேச்சுலர் டிகிரி இன் த மெடிசின் அப்படின்னு மெடிசினுக்கு போம்போது பேச்சுலர் டிகிரின்னு மாத்திருக்காங்க. கரெக்ட்டா? அப்போ இந்த கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க மட்டும் மாஸ்டர் டிகிரி முடிக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யுஜி முடிச்சாலும் எலிஜிபிள் தான். ஓகே. ஸோ அதுக்கான அந்த கெசெட்ல என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கெசெட்ல குடுத்த ஆக்ட்ட வந்து உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ண போறேன். நீங்க அத வந்து பார்த்துக்கலாம். கரெக்ட்டா? நம்மளே வந்து நெறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ இது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாக்கு கீழ இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு வீடியோவாவே தனியாவே மேக் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா? ஸோ அதுல நம்ம வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களும் எலிஜிபிள், நீங்க வந்து யுஜி முடிச்சவங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நெறைய பேர் அந்த கொஸ்டின வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ ஆ. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ண ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் 2011 பிரகாரம், இப்ப ரீசென்ட்டா ஒரு அமெண்ட்மென்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? அதாவது 2025ல கரெக்ட்டா? அந்த அமெண்ட்மென்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்தாலே தெரியும். இந்த டேட் அப்படிங்கிறது ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெர்சன் ஆ ஏப்ரல் 1, 2025. நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததோ 2021. கரெக்ட்டா? ஆனா இந்த அமெண்ட்மென்ட் வெர்ஷன் ஏப்ரல் 1, 2025 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அமெண்ட்மென்ட் பிரகாரம் கரெக்ட்டா? சோ இதுல வந்து நெறைய ஆக்ட் அப்படிங்கிறதெல்லாம் குடுத்திருக்காங்க ஸ்டார்ட்டிங்ல.
இந்த ஆக்ட் பிரகாரம் கரெக்டா. ஸோ த ரூல்ஸ் மே பி கால்டு த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் 2011 அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே அமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டா. இந்த இது 2025 ஃபைனலா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ட் பிரகாரம் ஒரு இந்த ஃபுட் சேஃப்டி ரிலேட்டடா என்னென்ன ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க, என்னென்ன போஸ்ட் எல்லாம் வராங்களோ அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்காங்களா. பட் இது நமக்கு தேவையில்லை. அதுக்கு கீழே அப்படியே வந்து போனீங்க அப்படின்னா நான் அதையும் காட்டுறேன் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குன்னு. பட் இங்க வந்து நமக்கு தேவையானது எது அப்படின்னா இவங்க தான் கரெக்டா. யாரு? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஆஃபீஸர் கரெக்டா. ஸோ இது வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI கண்டக்ட் சொன்னாங்க அப்படின்னா அது ஸ்டேட்டுக்குமே பொருந்தும் கரெக்டா. இங்க இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்போ 2021 வந்த நோட்டிபிகேஷன் பிரகாரம் கெமிஸ்ட்ரி பக்கத்துல மாஸ்டர் டிகிரி இருந்துச்சு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க கரெக்டா. இங்க வந்து பாருங்க a bachelor or master or doctorate degree. ஓகே, நீங்க எது முடிச்சிருந்தாலும் ஒன்னு யூஜி முடிச்சிருந்தாலும் சரி, பிஜி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் சரி கரெக்டா. மூணுமே மென்ஷன் பண்ணிட்டாங்களா, ஆரம்பத்திலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆரம்பத்திலே மென்ஷன் பண்ணல. நீங்களே இதை வந்து பாருங்க, இங்க வந்து ஆரம்பத்திலே மென்ஷன் பண்ணல. a bachelor degree in the food technology. பேச்சுலர் டிகிரி மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி இங்க கெமிஸ்ட்ரி கிட்ட வரும்போது மாஸ்டர் டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிதான் கரெக்டா. அதனாலதான் இந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறதே ஆரம்பிச்சதுல வந்துச்சு. ஆனா இப்போ இந்த 2025 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் இந்த கெசட் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த கீழே கொடுக்கக்கூடிய டிசிப்ளின்ல நீங்க யூஜி முடிச்சிருக்கலாம், பேச்சுலர் டிகிரி. ஓகே, ஸோ யூஜி முடிச்சிருந்தாலோ, மாஸ்டர் டிகிரி பிஜி முடிச்சிருந்தாலோ, அல்லது டாக்டரேட் கரெக்டா பிஹெச்டி முடிச்சிருந்தாலோ நீங்க வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்தெந்த டிசிப்ளின் அப்படின்னு பாருங்க, ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஆயில் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி அல்லது மைக்ரோபயாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி கரெக்டா. இந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதே அங்க இருந்ததுல இங்க மாஸ்டர் டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா யூஜி, அதாவது நீங்க கெமிஸ்ட்ரியில யூஜி இல்லைன்னா பிஜி அல்லது பிஹெச்டி, நீங்க இது மூணுல எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஆக்சுவலா யூஜி முடிச்சாதான் நீங்க அடுத்தடுத்த கிரேடுக்கே போயிருக்க முடியும் கரெக்டா. யூஜி முடிக்காம எப்படி டைரக்டாவா நம்ம பிஜிக்கு போக முடியும்? முடியாது அல்லவா. அப்ப நீங்க யூஜி அப்படிங்கிறது பேசிக்கா நீங்க எலிஜிபிள். கெமிஸ்ட்ரியில நீங்க யூஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் கரெக்டா. இப்போ புரியுதா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 2025 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் கரெக்டா. அதே மாதிரி எனி அதர் ரெலவெண்ட் ஈக்குவலன்ட் ரெகக்னைஸ்டு குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபைட் பை த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பீரியட் அப்ரூவல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கரெக்டா. அதாவது இதுக்கு தகுந்த ரெலவெண்டான ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான சிலபஸ்ல எதுல எல்லாம் பாதிக்கு மேல 50% சிலபஸுக்கு மேல நீங்க யூஜியோ பிஜியோ படிக்கிற சிலபஸ் வந்து கவர் ஆச்சு அப்படின்னா, அதாவது நீங்க படிக்கிறதுல இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான சிலபஸும் கவர் ஆச்சு அப்படின்னா 50%க்கு மேல நீங்க உங்க காலேஜ் மூலமா யூனிவர்சிட்டி மூலமாவோ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் FSSAI நீங்க வந்து நோட்டிஃபை பண்ணி, இல்லைன்னா TNMRPக்கு நோட்டிஃபை பண்ணி, நாங்களும் இந்த மாதிரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான சிலபஸ்ல 50%க்கு மேல கவர் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கலாம். தனி நபராக இதை போராட முடியாது கரெக்டா. காலேஜ்ல இன்ஃபார்ம் பண்ணி காலேஜ் மூலமா தான் அதை வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு சில போஸ்ட் வந்து டிகிரி வந்து எதெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு நம்மளுமே இப்போ நம்ம வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றோம் கரெக்டா. அதுல இல்லாதது இருந்துச்சுன்னா ஓகே. அப்போ உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மத்த எதுக்குமே டவுட் இல்லை. இந்த கெமிஸ்ட்ரியில தான் நிறைய பிரச்சனை வந்துச்சு. கெமிஸ்ட்ரியில கிளியராகவே கொடுத்துருக்காங்க, பேச்சுலர் ஆர் மாஸ்டர் ஆர் டாக்டரேட் கரெக்டா. இந்த டிசிப்ளின்ல ரெலவெண்ட் டிசிப்ளின்ல யூஜி பிஜி பிஹெச்டி நீங்க எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு 2025 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் எங்க அவங்க டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு 4/1/2025 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்க கரெக்டா. சாரி 1/4/2025 ஏப்ரல் 4 2025 இதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க கரெக்டா. அதே மாதிரி இதோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படிங்கிறத அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க கரெக்டா. ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அனலிஸ்ட் அப்படிங்கிறது அந்த போஸ்ட்டுக்குமே வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து மேனர் அண்ட் டேக்கிங் எக்ஸ்ட்ராக்ட், அதே மாதிரி அஃபிடவிட்டி. ஸோ ஓகே,
எல்லா போஸ்ட்டுக்குமே, அதாவது ஃபுட் ரிலேட்டடா வர்ற எல்லா போஸ்ட்டுக்குமே யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அது நமக்கு தேவையில்ல. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்றேன். கரெக்ட்டா? ஸோ இங்க வந்து பாருங்க. ஸோ அ அ அனாலிசிஸ் ஆஃப் ஃபுட் சாம்பிள் பை ஃபுட் அனலிஸ்ட். கரெக்ட்டா? அதே போஸ்ட் தான் இங்கேயும் வருது. சரி, ஓகே. இது போனா போய்க்கிட்டே இருக்கு. கரெக்ட்டா? ஸோ டெசிக்னேட்டட் ஆஃபீசர். ஸோ அத எப்படி அப்பீல் பண்றது? அத பத்தி நெறைய டீட்டெயில் குடுத்துருக்காங்க. நமக்கு அது தேவையில்ல. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க குடுத்திருக்கிறது டெசிக்னேட்டட் ஆஃபீசர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் குடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது பேஜ்ல ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கான குவாலிஃபிகேஷன்ல கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது கிளியராவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க யுஜி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். கரெக்ட்டா? ஸோ அதுல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். வந்துச்சுன்னா கம்பெனி பொறுப்பாகாது. கரெக்ட்டா? ஏன்னா நான் இதுக்கு மேல தெளிவா ஏன்னா ஏகப்பட்ட வீடியோ வந்து இது குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாவே நம்ம போட்டாச்சு. பட் இருந்தாலும் நெறைய பேருக்கு இந்த டவுட் வந்துகிட்டே இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அது வீடியோவ ஒழுங்கா பார்க்காதனால வர்ற டவுட் தான் அது. கரெக்ட்டா? வீடியோவ ஒழுங்கா பாருங்க. குவாலிஃபிகேஷன் நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஆ அவங்களுக்கு பொறுமை கிடையாது. கரெக்ட்டா? ஒரு வீடியோவ 10 நிமிஷம் தான் வீடியோ போடுறேன். அத ஃபுல்லா உட்கார்ந்து பார்க்கறதுக்கு கூட பொறுமை இல்லாம, குவாலிஃபிகேஷன் போட்டிருக்கானா? சரி, ஓகே. அப்ப கீழ வந்து இந்த இது எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து டைப் பண்றது. கரெக்ட்டா? அந்த வீடியோவ பார்த்தாலே எல்லாத்தையும் கிளியராவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்கறதுக்கு இல்லாம, அவங்களே ஒரு சார் நான் எலிஜிபிளா நீங்க வந்து மொத பொறுமைய வந்து கடைபிடிக்கணும். கரெக்ட்டா? என்ன பொறுமை மீன்ஸ் வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். கரெக்ட்டா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது 2021ல குடுத்தது. மறுபடியும் நான் திருப்பியும் சொல்றேன். மாஸ்டர் டிகிரி இன் த கெமிஸ்ட்ரி அப்படின்னு குடுத்ததுனால தான் நெறைய சர்ச்சைகள் அப்படிங்குது கொஸ்டின்ஸ் நெறைய வந்துகிட்டு மத்ததெல்லாம் பேச்சுலர் டிகிரின்னு குடுத்துட்டு, அதுல மட்டும் மாஸ்டர் டிகிரின்னு குடுத்திருந்தாங்க. கரெக்ட்டா? அத இப்ப நாங்க கிளியர் பண்ணியாச்சு. அப்ப நீங்க இந்தந்த ரெலவன்ட் சப்ஜெக்ட்ல நீங்க யுஜி இல்லன்னா பிஜி அல்லது ஆ எது எது நம்ம பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி இப்போ இந்தந்த ரெலவன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்ன டிசிப்ளின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நீங்க இத ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அதே மாரி நம்முடைய நம்ம பீனிஸ் எஜுகேஷன் ஆப் வழியாகவும், பீனிஸ் கோச்சிங் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் வழியாகவும் வாகை சூடுவோம் அப்படிங்கிற அ இந்த டிஎன்எம்ஆர்பிக்கான ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறதும் அவைலபிளா இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி அ டிஎன்எம்ஆர்பி சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான மோக் எக்ஸாம் புரோகிராம் அப்படிங்கிறதும் வள்ளுவன் அப்படிங்கிற பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா? தேவைப்பட்டா ஓகே. ஸோ தேவைப்பட்டா அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக கரெக்ட்டா. அதாவது அ டிஎன்எம்ஆர்பி அண்ட் எஃப்எஸ்எஸ்ஐ மூலமா கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான புக் அப்படிங்கிறது நம்முடைய பீனிஸ் எஜுகேஷன் வழியாக ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கான சின்ன இன்ஃபர்மேஷன நான் இங்க வந்து உங்களுக்கு குடுத்துர்றேன். கரெக்ட்டா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 வால்யூம் வந்து புக் அப்படிங்கிறது இருக்க போகுது. கரெக்ட்டா? இத பத்தின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணேன். கரெக்ட்டா? டீட்டெயிலான வீடியோ அப்படிங்கிறது தனியாவும் நான் குடுக்குறேன். 5 வால்யூம்ல இந்த மொத்தம் 10 யூனிட் இருக்கா? ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான சிலபஸ்ல 10 யூனிட் இருக்கு. அந்த 10 யூனிட்டுமே கவர் பண்ற மாரி 5 வால்யூமா புக்ஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆ சிஎஃப்எஸ்ஓ யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாரி டெக்னிக்கல் ஆஃபீசர், சென்ட்ரல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாரி டிஎன்எம்ஆர்பில ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர், சானிட்டரி அட்டெண்டன்ட், அதே மாரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி இந்த புக்ஸோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வெறும் 1999 மட்டும் தான். கரெக்ட்டா? ஓகே. இந்த புக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1999 மட்டும் தான். ஓகே. ஸோ 1999 அதே அதே நேரத்தில இங்க 150 வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டல் சார்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் ஆகும். அத ஓகே. ஸோ ஆக மொத்தத்தில 2149 சம்திங் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து 1149 கிடையாது. 1999 கரெக்ட்டா? ஓகே. ஸோ 1999 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்ஸ் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து புக்ஸ் அப்படிங்கிறதும் வந்து 1 இயர்க்கான வேலிடிட்டிக்கான புக்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்கிற பட்சத்தில இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி நீங்க நம்மள கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த நம்பர் இருக்கு, மெயில் இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்மள நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கரெக்ட்டா? ஸோ மறக்காம இந்த இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே கரெக்ட்டா? அதாவது ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி பாருங்க. நன்றிங்க. தேங்க் யூ கைஸ். ஓகேவா?